வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா பலருக்கும் சரியா தெரியாத ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு சுவாரஸ்யமான வழக்கின் மூலமா நாம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சட்ட பிரச்சனைய தான் இந்த தொகுப்புல நாம விரிவாக புரிஞ்சுக்க போறோம். நம்ம உரிமைகள் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வாங்க உள்ள போகலாம். முதல் பகுதி ஒரு அன்றாட பிரச்சனை. உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறீங்க, இல்லனா நண்பர்களோட ஒரு பார்ட்டிக்காக கடையில இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வரீங்க. அப்போ திடீர்னு உங்களை போலீஸ் தடுத்து நிறுத்தி உங்க உடைமைகளை சோதனையிட்டா என்ன நடக்கும்? உங்க மனசுல எப்பவாவது இந்த கேள்வி வந்திருக்கா? சட்டப்படி நீங்க எவ்வளவு மதுபான உங்க கூட எடுத்துட்டு போகலாம்? இது ஏதோ தத்துவவார்த்தமான கேள்வி இல்லங்க, நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு நேரடி பிரச்சனை. இதுக்கான பதில நாம சும்மா காத்துல இருந்து சொல்ல போறதில்ல. ஏப்ரல் 2026ல தீர்ப்பளிக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்திலிருந்து தான் எடுக்க போறோம். அந்த வழக்கு என்ன? CRLOP நம்பர் 8815 ஆஃப் 2026. இதுதான் இன்னைக்கு நம்ம விரிவான விளக்கத்துக்கான அடிப்படை. சரி, அடுத்ததா வழக்கின் சுருக்கம் மற்றும் குற்றச்சாட்டு என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம். தேதியை கவனிங்க. ஜனவரி 5, 2025. வல்லரசு அப்படிங்கிறவரு சாயங்காலம் ஒரு 4 மணி அளவுல தன்னோட அன்றாட பயணத்துல இருக்கும்போது ஆல்பேட்டை செக் போஸ்ட்ல காவல் அதிகாரிகளால தடுத்து நிறுத்தப்படுறாரு. அப்போ ஒரு கையில ஒரு கருப்பு நிற பிளாஸ்டிக் பை இருக்கு. அவர்கிட்ட இருந்து போலீஸ் என்னென்ன கைப்பற்றினாங்க தெரியுமா? ஒரு 750 ml நெப்போலியன் பிராந்தி, ஒரு 750 ml ஓல்டு மங்க்ராம், அப்புறம் ஒரு 150 ml ஓல்டு மங்க்ராம். கணக்கு போட்டு பார்த்தா இது மொத்தமாவே வெறும் 1.68 லிட்டர் மட்டும்தான். ஆனா இங்கதான் ட்விஸ்ட். காவல்துறையோட குற்றச்சாட்டு என்னன்னா, இது தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட புதுச்சேரி மதுபானம்னு, இது அவர் சட்டவிரோதமா விக்கிறதுக்காகவே எடுத்துட்டு போனாருன்னு சொல்லி அவர் மேல கிரிமினல் கேஸ் போட்டுட்டாங்க. அந்த குற்ற எண் தான் 7/2025. பாவம், வல்லரசு ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. மூன்றாவது பகுதி உண்மையிலே சட்டம் அனுமதிக்கும் அளவு என்ன? இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர் 4.5. அதாவது தனிநபர் பயன்பாட்டுக்காக ஒருவர் 4.5 லிட்டர் வரைக்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அயல்நாட்டு மதுபானங்களை, அதாவது IMFS வகைகளை சட்டப்பூர்வமா வச்சுக்கலாம். இதுதாங்க சட்டத்தோட துல்லியமான வரம்பு. இத நான் எந்த ஆதாரமும் இல்லாம சொல்லலங்க. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தமிழ்நாடு மதுபானம் தனிநபர் நுகர்வுக்கான உடைமை விதிகள்ல இது ரொம்ப தெளிவாவே வரையறுக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் இருக்கிற உரிமை. மதுபானத்தோட வகையை பொறுத்து இந்த சட்ட வரம்பு எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். IMFS மற்றும் வெளிநாட்டு மதுபானங்களுக்கு அதிகபட்ச வரம்பு 4.5 லிட்டர், பீருக்கு 7.8 லிட்டர், அதுவே வைன்க்கு 9.0 லிட்டர். இந்த விரிவான விவரங்களை பார்க்கும்போது சட்டம் எவ்வளோ தெளிவா இருக்குன்னு புரியுது இல்லையா? இப்போ இத அப்படியே நேரடியா ஒப்பிட்டு பார்ப்போம். மனுதாரரான வல்லரசு வச்சிருந்தது வெறும் 1.68 லிட்டர். ஆனா சட்டம் அனுமதிக்கிற அளவோ 4.5 லிட்டர். ரொம்ப சுலபமான கணக்கு இது. இந்த எண்களை பார்த்தாலே தெரியுது அவர் தன் சட்ட வரம்புக்குள்ளதான் சொந்த பயன்பாட்டுக்காகவே அதை வச்சிருந்திருக்காருன்னு. அடுத்தது உயர் நீதிமன்றத்தின் நேரடி தீர்ப்பு. இதுதான் இந்த வழக்கின் கிளைமாக்ஸ். ஏப்ரல் 8, 2026 அன்னைக்கு நீதிபதி திரு நிர்மல்குமார் அவங்க இந்த வழக்கின் வாதங்களை ரொம்ப தெளிவா ஆராய்ஞ்சாரு. அந்த 1996 ஆண்டின் விதிகளையும் வல்லரசு வச்சிருந்த அளவையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு தீர்க்கமான உத்தரவை பிறப்பிச்சாரு. அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? வல்லரசு எந்த தப்பும் பண்ணல, தன்னோட சட்டப்பூர்வ உரிமைக்கு உட்பட்டுதான் செயல்பட்டிருக்காருன்னு நிரூபிக்கப்பட்டதால அவர் மேலே இருந்த அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகளையும் முழுமையா ரத்து செஞ்சிடுச்சு கோர்ட். அவர் விக்கிறதுக்காக தான் இதை வச்சிருந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இது ஒரு சாதாரண மனிதனுக்கு சட்டத்தின் மூலமா கிடைச்ச ஒரு மிக சரியான ஞானம். கடைசி பகுதி, உங்கள் உரிமை, உங்கள் விழிப்புணர்வு. இந்த வழக்கின் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. இந்த விளக்கம் நிச்சயமா மதுபானத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மை சுத்தி இருக்கிற சட்டங்கள் பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை பாதுகாக்கும் இது போன்ற அன்றாட சட்டங்கள் பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியுமா? இந்த மாதிரி சட்டங்களை அறிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் தெளிவையும் தரும்னு சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம், விழிப்புணர்வோடு இருப்போம்.